வாங்குற வழக்கம் இல்லை அப்படின்னு அவன் சார் டிக்கெட் கலெக்டர் வந்துடும் வேலையை பாரு பயன்தான். டிக்கெட் கலெக்டர் வந்தா என்ன பண்றது? அடிச்சுவாங்க போல இருக்கு. ஏன்னா ஆஃப்டர் லீவ் அடுத்த நாள் வந்தான் அவனே வாங்க சார் டிக்கெட். அதான் சொன்னோம்ல வாங்குற வழக்கம் இல்லைன்னு. 5 நாள் மெடிக்கல் லீவ் போட்டு 6வது நாள் வந்தான் சார் டிக்கெட். சரி என்ன திரும்பி திரும்பி வந்து கேட்கறேன். அதான் வாங்குற வழக்கம் இல்லைன்னு சொல்லிட்டோங்க. 8 நாள் கழிச்சு அந்த கண்டக்டர் ஒரே கேள்வியை கேட்டாங்க. ஏன் நம்ம கேட்ட கேள்வி இது ஏன்? அதுக்கு அந்த ஆச்சார பகவான் அந்த பதில் என்ன தெரியுமா? ஏன்னா நான் ஒரு கண்டக்டர். 8 நாள் முன்னாலே என்ன கேள்வி கேட்டுருக்காங்க. பழக்கம் ஆச்சார பகவான் யாரையும் பார்த்துனா நடுக்க வேண்டும் என்பது பழக்கம். பழகிக் கொள்ளாதீர்கள். அச்சத்தை பழகிக் கொள்ளாதீர்கள். இறைவனுக்கு முன்னால் தான் மரண படுக்கையில் இருக்கின்ற பொழுது கடைசி மூச்சு வருகின்ற பொழுது இறைவனுக்கு உவப்பாக போய் சேரக்கூடிய அந்த வாய்ப்பு அல்ல இறைவன் நமக்கு தர வேண்டும் என்று சொன்னால் வாழக்கூடிய வாழ்க்கையில் கவலைகளோ ரிக்ரெட் என்று சொல்கிறோம் இல்லையா, அந்த கவலைகளோடு சேரக்கூடிய வாழ்க்கை. நான் எத்தனையோ பெற்றோரை பார்த்திருக்கேன். எத்தனை பெற்றோருக்கு தன் பிள்ளைகளுடைய கல்யாணத்துல போய் நீங்க இருக்கிற எத்தனை பேர் சொல்லுவீங்க உங்க பிள்ளையோட கல்யாணத்துல போய் நானும் உங்களோட அப்பாவும் எந்த அளவுக்கு வாழ்ந்தோம் அப்படி நீயும் வாழணும். எத்தனை பேருக்கு அது கல்வி? நிறைய பேர் பிள்ளையோட கல்யாணத்துல சொல்ற விஷயம் என்ன தெரியுமா? நான் தான் நாசமா போயிட்டேன், நீ யாரும் நல்லா பார்த்து நான் செஞ்ச தப்பெல்லாம் நீங்க செஞ்சிடாது. ஏன் இந்த நிலை வருகிறது? என்ன காரணம்? விழிப்புணர்வு இல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கை. சில புத்தகங்களை வாசிங்கள் என்று ஏன் நான் சொல்லுகிறேன்? விதைகள் கிடைக்கின்றன நமக்கு. பெற்றோர்கள் குழந்தைகளிடம் பேசுகின்ற பொழுது கவனமாக பேசுகிறேன். இந்த குழந்தைகள் யார் நம்பி இருக்கு? உங்களை நம்பிதான். உங்க வாப்பாட்ட விடாம நீங்க ஏன் காமிட்டு வச்சிருக்கீங்க அந்த பிள்ளைகளை? உங்கள் கடமையாக நீங்கள் நினைக்கிறீர்கள். இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் சொன்னால் புரியாது என்றுதானே நினைக்கிறீர்கள். தவறு. 3 வயது பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை பேசுங்க. நான் சொல்றது புரிகிறதா? 3-4 வயது பிள்ளையா, 2-1 வயது பிள்ளையா, பரவாயில்லை, நல்ல வார்த்தைகளை பேசுங்கள். காரணம், அந்த பிள்ளைகளிடத்தில் நாம் பேசுகின்ற வார்த்தைகள் விதைகள். அந்த விதைகள் விதைக்கும். விதைத்தவர் தூங்கிடலாம், விதைகள் தூங்குவதில்லை. விதைகள் ஒரு காலம் தூங்காது. நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் பயிர்கள். பிள்ளை வளர வளர அந்த பயிர் வளரும். எப்போதோ நாம் சொன்னதை நம்ம அம்மா அப்பா நமக்கு சொன்னது இப்ப ஞாபகம் இருக்கா? சின்ன வயதுல எங்க பாப்பா சொல்லுவார், எங்க கிட்ட அடிக்கடி சொல்லுவார். சிறிய வார்த்தைகளாகத்தான் இருக்கும். அந்த மந்திர சொற்களை அவதானித்துக் கொண்டு அதை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை வல்ல இறைவன் இந்த உலகை நமக்கு தந்திருக்கிறார் என்று சொன்னார். அவன் படைத்த இந்த உலகத்தை மிகச் சரியான அளவில் பயன்படுத்துவதற்காகத்தான் தந்திருக்கிறார். அந்த பயன்பாட்டில் இருந்து நாம் தவறு இழைத்தோம் என்று சொன்னால் யார் தெரியுமா முதலில் கவலைப்படுவார்? யாருக்கு தெரியுமா முதலில் வருத்தம் வரும்? நம்மை படித்தார்கள் அப்படிதான். 5 கடமை இருக்கிறாங்க. 5 கடமை இஸ்லாம் சொல்லுது. அந்த 5 மட்டும்தான் கடமையா? இஸ்லாம்ங்கிறது இந்த கட்டளை மாதிரி. இதுல ஒரு 5 தூண் தான் நம்ம சொல்ற 5 கடமை. எல்லாமே 5 அளவு. ஜன்னல் இருக்கு, கதவு இருக்கு, கூரை இருக்கு, தரை இருக்கு, ரூம்ஸ் இருக்கு, தளங்கள் இருக்கு. இந்த மாதிரி இஸ்லாம் பரவி இருக்கக்கூடிய வாழ்வியல் ஞானம். அந்த வாழ்வியல் ஞானத்தை கூர்மையாக கவனிக்கக்கூடிய ஆற்றலும் பக்குவமும் எல்லாம் நமக்கு தர வேண்டும் என்று நான் கேட்கிறேன். இந்த 5 விஷயம் இருக்குல்ல, ஃபர்ஸ்டா இருக்கு ஈமான் வச்சாங்க. யாரும் நினைச்சிருக்காங்க? தொழுகை, ஜகாத், நோன்பு, ஹஜ். நான் ஏன் 4வது நோன்பு சொல்லி 3வதா ஜகாத் சொல்றேன்னா, குர்ஆன்ல நோன்பை காட்டிலும் அதிகமாக பேசப்பட்டிருப்பது ஜகாத் தான். ஒரு முஸ்லிம் சரியாக ஜகாத் கொடுத்தா இந்த உலகத்தை எந்த முஸ்லிமும் ஏழையாக இருக்க மாட்டாங்க தெரியுமா உங்களுக்கு?
என் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நடந்தது அங்கதான். உன் தொழுகை, உன் ஜனாசா தொழுகை எடுப்பதற்குள் நீ தொழுது விடு. எத்தனை பேர் படிச்சிருப்பீங்க தெரியல அந்த வார்த்தை. நான் எங்க வாப்பாட்ட போய் சொன்னேன், எல்லா தொழுகைக்கும் வாங்கிருக்கவாப்பா, ஏன் ஜனாசா தொழுகைக்கும் வாங்கிட்டேன்னு கேட்டேன். யாருக்கும் தெரியுமா? ஜனாசா தொழுகைக்கு வாங்குகிறேன், அப்படியே வந்து தொழுக, அப்படியே தூக்கி போயிடும். போய் பதில் சொல்லணும். என் வாப்பா சொன்னாரு, பிறந்ததுல பிள்ளை பிறந்ததுல காதுல ஓதுறோம்ல, அது என்ன பாருங்க, நம்ம ஜனாதா தொழுகை நம்ம பார்க்கலாம். இந்த காதுல வாங்க ஓதியாச்சு, இந்த காதுல இக்காமத்து ஓதியாச்சு, வாங்க ஓதியாச்சு, இக்காமத்தும் ஓதியாச்சு. அடுத்த சில செகண்ட்ல நமக்கான ஜனாதா தொழுகை காத்திருக்கிறது. அந்த இடைவெளிக்குள் நாம் எப்படி வாழும்? தொழுகை, ஜகாத், நோன்பு, ஹஜ், இந்த 4 விஷயம் இவ்வளவு பெரிய தூணான விஷயத்துக்கு முன்னாடி ஈமான வச்சாங்க. ஈமான் அந்த அளவுகோல் தான், அந்த ஈமானுடைய அளவுகோல் தான் நம்முடைய அவேர்னஸ், நம்முடைய ஆட்டிடியூட் எல்லாத்துக்கும் காரணம். ஆட்டிடியூட் சொல்ற நடத்தை, அந்த நடத்தைக்கு அடிப்படையாக இருப்பதே ஈமான் தான். ஒரு நடந்த விஷயத்தை சொல்றேன். நான் பஸ் ஸ்டாண்டில் கிளாஸ் இருக்கும்போது கல்லூரி மாணவர்களுக்கு சொல்ற வழக்கம். ஒரு பையன் இருந்தாங்க, கிறிஸ்டியன் பையன், அவன் பேர் ஆல்வன். நல்லா கேளுங்க, நான் கேட்ட கேள்வி நீங்க பதில் சொல்லணும். ஏதேனும் ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த இன்சிடென்ட் ஏதேனும் ஒரு விஷயம் கிடைக்கும் உங்களுக்கு, அந்த உறுதிப்பாட்டோட சொல்றேன். அவன் பேர் ஆல்வன். அவன் எம்எஸ்சி பிசிக்ஸ் படிச்சிருந்தான், பாஸ் பண்ணிட்டான். 7ஆம் பையன். வாக்கிங் இன்டர்வியூல இடம் கிடைச்சிருச்சு. 18,000 ரூபாய் சம்பளம். வெளிக்கிழமை போய் அட்டன் பண்ணி தான் கிடைச்சிருச்சு. வெளியில வரா, எம்டி கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொன்னார், அப்பா நீ வந்து அப்ளிகேஷன் கொடுக்கல, நீ ஒரு வேலை செய்ய, மண்டே வந்து ஜாயின் பண்ணும்போது 250 ரூபாய் கொண்டு வா, ஒரு அப்ளிகேஷன் போட்டுட்டு ஜாயின் பண்ணிடு. பையன் ஏழையாச்சா? அவன்கிட்ட இல்ல காசு. அம்மாட்ட கேட்டா இல்ல, அப்பாட்ட கேட்டா இல்ல. அப்பாட்ட சொல்றான், என் வாழ்க்கைமா 250 ரூபாய் இல்ல ராஜா, ஒரு பொட்டு தாங்க இந்த வீட்டுல, ஒரு எதுவுமே இல்லை, உனக்கு காசு கொடுக்க முடியல. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டா இல்ல,